பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா. அன்புக்குரிய நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் நம் மீது கொண்ட அன்பின் காரணத்தினால், கருணையின் காரணத்தினால் மீண்டும் ஒரு முறை வாழ்க்கையில் புனித ரமதானுடைய மாதத்தை அடைகின்ற வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கிறான். இந்த உலகத்தில் வாழ்ந்த மிக சிறந்த நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ரமதானுடைய மாதத்தின் நோன்பு ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு கடமையாக்கப்பட்டதிலிருந்து தன் வாழ்வில் 9 ரமதான்களைத்தான் சந்தித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நம்மில் பல பேர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்வில் சந்தித்த ஃபர்லான ரமதானுடைய நோன்புகளை விட அதிகமான நோன்புகளை சந்தித்து நோன்புகளை நோட்டிருக்கிறோம். இந்த வருடம் அல்லாஹு தஆலா அந்த சந்தர்ப்பத்தை நமக்கு வழங்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரமதானுடைய மாதம் என்பது அருள் நிறைந்த மாதமாக, மனிதர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு மாதமாக, நரகம் கடமையாக்கப்பட்ட பல பேர்களுக்கு நரகத்திலிருந்து அல்லாஹ் தஆலா ரப்புல் இஸ்ஸத் விடுதலை அளிக்கின்ற மாதமாக இந்த ரமதானுடைய மாதம் இருப்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, இந்த ரமதானுடைய மாதத்துடைய பிரதானமான நோக்கம் என்னவென்றால், எங்களுடைய தாகமும் எங்களுடைய பசியும் எங்களுடைய உள்ளத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்த வேண்டும், தக்வா என்ற உதிப்பு எங்களுடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டும் என்பதுதான் அதனுடைய பிரதானமான நோக்கம். கண்ணியமானவர்கள், ரமதானுடைய காலத்தில் பகல் நேரங்களில் நாங்கள் தாகித்திருக்கின்றோம், பசித்திருக்கின்றோம். வாழ்வில் பிறந்த நாள் தொடக்கம் நாம் செய்து வந்த ஒரு பழக்கத்தை நாங்கள் இந்த ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் விட்டுவிடுகிறோம். ஒருவர் நோன்பு நோட்டிருக்கிறாரா இல்லையா என்று அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் அவர் நோன்பாளியா இல்லையா என்று புரிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. பார்த்து ஒருவர் நோன்பு நோட்டிருக்கிறார் என்று சொல்ல முடியாது. ஒருவர் நோன்பாளியா இல்லையா என்பதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். அதன் காரணத்தினால்தான் ஹதீஸுல் குதுஸியில் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், நோன்பு என்பது அது எனக்கு சொந்தமானது, அந்த நோன்புக்கு நான் தான் கூலி கொடுப்பேன் அல்லது நான் கூலியாக மாறிவிடுவேன் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டான். எனவே இந்த உலக தத்துவங்கள் நிறைந்த புனிதமான இந்த ரமதானுடைய நோன்பை நாம் ஒருபோதும் சிரமமாக கருதிவிடக்கூடாது. சில நோன்புகளை நோட்டிருக்கிறோம், சில நோன்புகளை நோட்க இருக்கின்றோம். வாழ்க்கையில் எஞ்சியிருக்கக்கூடிய காலங்களில் பல நோன்புகளை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். நோன்பு மாத்திரமல்ல, எந்த ஒரு அமலையும், அது தொழுகையாக இருக்கலாம், ஜக்காத் கொடுப்பதாக இருக்கலாம், ஹஜ்ஜு செய்வதாக இருக்கலாம், ஏனைய நல்ல வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், இவைகள் அனைத்தையும் நாங்கள் சிரமமாக எடுக்கக்கூடாது, கஷ்டமாக எடுக்கக்கூடாது. சிரமமானதை, கஷ்டமானதை அல்லாஹு தஆலா உலகத்தில் மனிதர்களுக்கு மார்க்கமாக விதியாக்கவில்லை, கடமையாக்கவில்லை. ஏன் அல்லாஹு தஆலா கூட அல் குர்ஆனில் நோன்பு சம்பந்தமாக பேசிவிட்டு நோன்புடைய தத்துவங்கள், நோன்புடைய ரகசியங்கள், நோன்புடைய சட்டத்திட்டங்களை அல்லாஹ் பேசிவிட்டு என்ன சொல்கிறான், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் இலகுவைத்தான் நாடுகிறானே தவிர சிரமத்தை நாடவில்லை. அதனால்தான் நோன்பு நோட்க முடியாத அளவுக்கு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நோன்பை விட்டு வேறொரு நாட்களில் அந்த நோன்பை கலா செய்யலாம். நீண்ட பிரயாணம், அனுமதிக்கப்பட்ட பிரயாணம் செய்யக்கூடிய பிரயாணிகளுக்கு நோன்பை விட்டு அது வேறொரு நாட்களில் அந்த நோன்பை, வேறொரு நாளில் அந்த நோன்பை கலா செய்வதை, மீண்டும் பிடிப்பதை அல்லாஹு தஆலா கடமையாக ஆக்கியிருக்கிறார். எனவே அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் அதே போன்று குழந்தையை சுமக்கக்கூடிய கர்ப்பிணி தாய்மார்கள், குழந்தைகளுக்கு பால் ஊட்டக்கூடிய செவிலி தாய்மார்கள், இவர்களுக்கு ஏதாவது ஆபத்துக்கள் ஏற்படும், பிள்ளைகளுக்கு ஆபத்துக்கள் ஏற்படும், பாதிப்பு ஏற்படும் என்ற அச்சம் ஏற்படுகின்ற போது நோன்பை ரமதானுடைய காலத்தில் பிடிக்காமல் ரமதானுக்கு பின்னால் பிடிக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருக்கிறான். எனவே நோன்பை அல்லாஹு தஆலா மிக இலகுவாக ஆக்கி தந்திருக்கிறான். இதை நாங்கள் பாரமாக எடுக்கக்கூடாது, சிரமமாக எடுக்கக்கூடாது, கஷ்டமாக எடுக்கக்கூடாது. குல் பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. நோன்பு என்பது அல்லாஹ்வுடைய அருளாக இருக்கிறது, அருள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், இந்த நோன்பு போன்ற நல்ல விடயங்களை செய்து, நல்ல காரியங்களை செய்து, நல்ல கர்மங்களை செய்து, நல்ல வணக்க வழிபாடுகளை செய்து நீங்கள் சந்தோஷம் அடைய வேண்டும். எனவே சந்தோஷமாக இந்த நோன்பை நாங்கள் வரவேற்றதை போன்று இந்த ரமதானுடைய மாதத்துடைய நோன்புகளை சந்தோஷமாக நாங்கள் பிடிக்க வேண்டும். வெறுப்போடு நாங்கள் செய்யக்கூடாது. அல்லாஹ் உள்ளத்தை அறிந்தவனாக இருக்கின்றான், உள்ளத்தில் உருவாகுகின்ற எண்ணங்களை அறிந்தவனாக அல்லாஹ் இருக்கின்றான். அந்த அடிப்படையிலே சந்தோஷமாக இந்த ரமதானுடைய நோன்புகளை நாங்கள் பிடிக்க வேண்டும். இந்த நோன்பை நான் பிடிப்பதின் மூலமாக உலகத்திலும் அல்லாஹ் எனக்கு நலவை வைத்திருக்கின்றான். உலகத்தில் என்ன நலவோ ஆரோக்கியமான வாழ்க்கையை அல்லாஹ் தருகின்றான்.
எனது உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் அகற்றப்படுகின்றன, நீக்கப்படுகின்றன. உடம்பில் இருக்கக்கூடிய நோய்களுக்கு நிவாரணத்தை அல்லாஹ் நோன்பிலே வைத்திருக்கின்றான். அதே நேரத்திலே மனதுக்கு நிம்மதியை அல்லாஹ் இந்த நோன்பிலே வைத்திருக்கின்றான். மனதிலே சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்றான். மறுமையில் கிடைக்கின்ற ஆரோக்கியம் என்ன, வெற்றி என்ன, லாபம் என்ன, நரகத்தை விட்டும் நாங்கள் பாதுகாக்கப்படுவோம். அல்லக்கும் தத்தகூன். இந்த நோன்புடைய நோக்கம் நீங்கள் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட வேண்டும். தக்குவா உங்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்டால் நன்மைகளை செய்வீர்கள், பாவங்களை விடுவீர்கள், நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படுவீர்கள். எனவே நோன்புடைய சுருக்கம், நோன்புடைய நோக்கம் நரகத்தை விட்டு ஒரு மனிதன் பாதுகாக்கப்பட வேண்டும். எனவே சந்தோஷப்படுவோம். அல்லாஹு தஆலா என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு ரமலானை அடைகின்ற சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். சென்ற வருடம் எங்களோடு இருந்த எத்தனையோ பேர்கள் ரமலானுடைய தலைப்பிறையை காண்பதற்கு முன்னால் இந்த உலகத்திலே வாழ்ந்து அவர்கள் மரணித்து சென்று விட்டார்கள், மௌத்தாகி விட்டார்கள். அல்லாஹ் மீண்டும் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான். காலையிலிருந்து மாலை வரைக்கும், மாலையிலிருந்து விடியும் வரைக்கும் பாவமான சூழலில் வாழ்ந்து உறுப்புகளால் பாவம் செய்யக்கூடிய என்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி, எனது பாவங்களை விட்டு என்னை பரிசுத்தப்படுத்தி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுல் ஆலா என்ற சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்திருக்கிறான் என்ற உணர்வோடு சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக ரமலானுடைய பகல் வேளைகளில் நோன்புகளை நோட்போம், நல்ல கர்மங்களில் ஈடுபடுவோம், நல்ல வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவோம். அதே போன்று ரமலானுடைய இரவு நேரங்களும் புனிதமானவை. ரமலானுடைய பகல் நேரம் எப்படி கண்ணியமானதோ, புனிதமானதோ, சிறந்ததோ, அது அல்லாஹ்விடத்தில் உயர்ந்ததோ, நாங்கள் நன்மைகளை செய்வதற்கு அது உதவியாக துணையாக இருக்கின்றதோ, அதுபோன்று ரமலானுடைய பகல் நேரங்களையும் நாங்கள் நல்ல விடயங்களிலே செலவழிக்க வேண்டும். தராவீஹ் தொழுகை, கியாமுல் லைல் தொழுகை, நஃபிலான தொழுகைகள், இரவு வணக்கம், தஹஜ்ஜுத் தொழுகை, இது போன்ற வணக்க வழிபாடுகளை குறிப்பாக ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் மிக மும்முரமாக இவ்வாறான அமல் இபாதத்துக்களில், வணக்க வழிபாடுகளிலே நாங்கள் ஈடுபட வேண்டும். கண்ணியமானவர்களே, ரமலானுடைய பகல் நேரம் எப்படி புனிதமானதோ, கண்ணியமானதோ, அதே போன்று அல்லது அதைவிட பல மடங்கு ரமலானுடைய இரவு நேரங்களும் கண்ணியமானதாக, சிறப்பு வாய்ந்ததாக, மகிமைகள் நிறைந்ததாக காணப்படுகின்றது. அதனால் தான் கண்ணியமானவர்கள் பாருங்கள், ஒரு நாளைக்கு ஒரு முஸ்லீம் 5 நேரங்கள் தொழுகிறார். கட்டாயமாக தொழ வேண்டிய தொழுகைகள் 5 நேரங்கள். இந்த 5 நேர தொழுகைகளிலே 3 நேர தொழுகைகளை அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் இரவு நேரத்தில் தான் வைத்திருக்கிறான். இரவுடைய ஆரம்பம் மக்ரிப், இரவுடைய நடுப்பகுதி இஷா, இரவுடைய கடைசி பகுதி இறுதி பகுதி சுபஹ். 5 நேர தொழுகைகளிலும் கூட அல்லாஹு தஆலா 3 தொழுகைகளை அல்லாஹ் இரவு நேரத்திலே தான் வைத்திருக்கிறான். இந்த குர்ஆன் அருளப்பட்டது இரவு நேரத்திலே. எனவே ரமலானுடைய பகல் நேரங்களை புனிதமாக, கண்ணியமாக, மகத்துவமாக நாங்கள் கருதுவதை போன்று நோன்பு திறந்ததுக்கு பின்னால் அடுத்த நாள் சஹர் செய்யும் வரைக்கும் உள்ள இரவு நேரங்களும் புனிதமான நேரங்கள் என்பதை உணர்ந்து நாங்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை சந்தோஷமாக, ஆனந்தமாக, வெறுப்பு இன்றி, கசப்பு இன்றி, பாரமாக, சிரமமாக எடுக்காமல் சந்தோஷமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொன்னதை போன்று நல்ல விடயங்கள், அமல்கள் சார்ந்த விடயங்கள், மறுமை சார்ந்த விடயங்களை நீங்கள் சந்தோஷமாக செய்யுங்கள், அவைகளை கொண்டு நீங்கள் சந்தோஷம் அடையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னதை போன்று இந்த புனிதமான ரமலானுடைய நாட்களையும், ரமலானுக்கு பின்னால் வரக்கூடிய நாட்களில் ஏனைய அமல்களையும் சந்தோஷத்தோடு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை உள்ளனாய் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.